மின்னும் காட்டு மர்மத்தின் கண்கவர் உலகிற்கு உங்களை வரவேற்கிறோம். இதோ கதாபாத்திர அறிமுகம். லியோ துணிச்சலான வரைபடம் படிக்கும் பையன் மற்றும் மியா சாமர்த்தியமான சாவியை வைத்திருக்கும் சாகசக்காரி. இவர்களுடன் இவர்களுக்கு வழிகாட்டும் சிறிய துணையாக ஸ்பார்க். ஒரு பழமையான மறக்கப்பட்ட மாடியறையில் ஒரு பண்டைய வரைபடத்தை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். அந்த வரைபடம் மர்மமான மெல்லிய நீல ஒளியுடன் துடிக்கிறது. அவர்கள் வரைபடத்தை தொட்டவுடன் மறைந்திருந்த சின்னங்களும் மாயப் பொருட்களும் வெளிப்படுகின்றன. அவை காட்டிலுள்ள ஒரு பெரிய தேடலுக்கு அவர்களை இட்டுச் செல்கின்றன. இந்த சின்னங்கள் மின்னும் காட்டின் சக்தியுடன் ஒளிர்கின்றன. ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் அவர்களை ஆட்கொள்கிறது. தூய சீற்றமான நீல ஆற்றலின் மையத்தை கொண்ட ஒரு மாயக்கலம் தோன்றுகிறது. இந்த ஆற்றலே காட்டின் மிக பழமையான ரகசியங்களை திறப்பதற்கான திறவுகோல். தங்களது அறிவுடன் அவர்கள் கிசுகிசுக்கும் நீர்வீழ்ச்சி காட்டிற்குள் நுழைகிறார்கள். இது மூச்சடைக்கக்கூடிய அழகு மற்றும் மறைக்கப்பட்ட ஆபத்து நிறைந்த இடம். ஸ்பார்க் அவர்களுக்கு வழிகாட்டுகிறது. அதன் சிறிய ஒளி நித்திய இருளை கடந்து செல்கிறது. காட்டிற்குள் ஆழமாகச் செல்லும்போது தரையில் ஞான் நிறத்தில் ஒளிரும் காளான்கள் நிறைந்திருக்கின்றன. திடீரென நட்சத்திர ஒளியால் ஆனது போல தோன்றும் ஒரு பிரகாசமான தங்க நிறத்தடம் தோன்றி அவர்களின் அடுத்த இலக்கை நோக்கி வழிகாட்டுகிறது. தங்க நிறத்தடம் அவர்களை ஒரு மர்மமான குகைக்குள் இட்டுச் செல்கிறது. அதன் காற்று மாயத்தால் நிரம்பியிருக்கிறது. சுவர்கள் ஒளிரும் காளான்களால் சூழப்பட்டு அறியப்படாத ஆழத்திற்கு செல்லும் அவர்களின் பாதையை ஒளிரச் செய்கிறது. 5 ஒளிரும் கல் தூண்கள் மந்திரக்கல் வட்டத்தை பென்டாகிராம் உருவாக்குகின்றன. அவர்கள் குகையின் மையப்பகுதியை அடைகிறார்கள். பண்டைய தூண்களால் சூழப்பட்ட ஒரு ஒளிரும் பலிபீடம். இந்த குகைதான் மின்னும் காட்டின் இதயத்தை விடுவிப்பதற்கான இடம் என்று வரைபடம் உறுதிப்படுத்துகிறது. ஆனால் தாமதமாக வந்துவிட்டார்கள். காட்டின் அற்புதமான சக்தி மூலம் ஒரு பிரம்மாண்டமான பளிங்கு சீரழிந்துள்ளது. ஒரு நூற்றாண்டு பழமையான சாபம் கருமையான நிழலாக அதனை சுற்றி கட்டி அதன் தங்க ஒளியை உறிஞ்சி அதன் ஆற்றலை உறைய வைக்கிறது. மாடியறையில் இருந்த பொருளையும் தைரியத்தையும் பயன்படுத்தி லியோவும் மியாவும் சாபமிடப்பட்ட பளிங்கினை தொடுகிறார்கள். ஸ்பார்க்கின் ஒளி சாவியின் சக்தி மற்றும் வரைபடத்துடன் சேர்ந்து இருண்ட கொடிகளை தாக்குகிறது. சாபம் நீக்கப்பட்டது. பளிங்கு மீண்டும் முழு சக்தி பெற்று குகையை தூய ஒளிரும் ஒளியால் நிரப்பி காட்டை குணப்படுத்தி மின்னும் காட்டினை ஒரு துடிப்பான வண்ணமயமான புகலிடமாக மாற்றுகிறது. காட்டிற்கு அமைதி திரும்பியது. தேவதைகளும் ஒளிரும் உயிரினங்களும் மீட்கப்பட்ட ஒளியில் நடனமாடுகின்றன. தங்கள் வீட்டை காப்பாற்றிய இளம் கதாநாயகர்களுக்கு நன்றி கூறுகின்றனர். பணி முடிந்தது. லியோவும் மியாவும் சிரித்து தங்கள் மாய நண்பன் ஸ்பார்க்குடன் ரகசியமான ஹை-ஃபைவை பகிர்ந்து கொள்கிறார்கள். மின்னும் காட்டு மர்மம் தீர்க்கப்பட்டது. அவர்களின் அடுத்த சாகசம் நிச்சயம் காத்திருக்கிறது.